திருப்பரங்குன்றம் ஒரு பரபரப்பாக இப்ப போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில இந்த தீர்ப்பு, அவர்களுடைய செயல்பாடுகள், அங்க மக்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? ரெண்டுல எது நடந்தாலும் அவங்க லாபம் ஆக்கிடுவாங்க. என்னன்னு கேட்டா, தீபத்தை அனுமதிச்சுட்டாங்க. நீங்க முஸ்லீம் ஓட்டெல்லாம் நீ எப்படி கோயில் நிர்வாகத்தில் உள்ள இடத்துல போய் தீபம் ஏற்ற நீ யார்? நீ ட்ரஸ்டியா? அதுக்கு தலைவரா? அது அவங்களப்ப கேட்கணும். அந்த எல்லைக்கு எழுத்துன்னு தான் அதை தீபத்தூண்டு பேர் வச்சுட்டாங்க. இப்போ அப்போ பாபர் மசூதி ராமஜென்மபூமின்னு பேர் மாற்றினாங்கல்ல. இது ஏட்டுக்கு போட்டியாக கேட்குறாருங்கிற அடிப்படையிலையும் தள்ளி இருக்கணும். ஒவ்வொரு தடவை கெஞ்சுறாங்க, கும்பிடுறாங்க. எப்படியாவது நீங்கள் முருகனுக்காக கடையிறீங்க, முருகனுக்கு கடையிறீங்கன்னு போட வேலையை பார்த்துட்டு நினைச்சாங்க மக்கள்லாம். இதில் இந்து மக்கள்லாம் வெறுக்கக்கூடிய வகையில் ஏன்டா அண்ணன் தாய் உள்ளே பழகுறோம், எங்கள் ஏண்டை போட்டு குழப்பம் பண்ணுறேன்னு எல்லாம் திட்டினாங்க. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெய்னுல் ஆப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் ஒரு பரபரப்பாக இப்போ போய்கிட்டு இருக்கு. கரண்டா ஏற்கனவே டிசம்பர் அப்படின்னாலே டிசம்பர் 6 அப்படின்னு பாபர் மசூதியினுடைய அந்த நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளுமே போராட்டங்கள் நடக்கும். இப்போ திருப்பரங்குன்றத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்குள்ள மக்கள் நல்லிணக்கத்தை விரும்பினாலும் கூட வேறு ஒரு ஹிந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக அங்க போய் சந்திச்சு நாங்க தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில இந்த தீர்ப்பு, அவர்களுடைய செயல்பாடுகள், அங்க மக்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த நீதிபதி பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கடந்த காலங்களில் பல விஷயங்களில் ஒரு பக்க சார்பான தீர்ப்புகள் அளித்திருக்கிறாரு. சட்டப்படி அளிக்காமல் அவர் விருப்பப்படிலாம் தீர்ப்பளிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே அவர் மீது விமர்சனம் இருக்குது. அவர் விமர்சித்ததுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு தான் சவுக்கு சங்கர் மேலே ஒரு தானா வழக்கு போட்டார், வாஞ்சிநாதன் மேலே வழக்கு போட்டார். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. இவருக்கு எதிராக வாஞ்சிநாதன்கிற ஒரு வழக்கறிஞர் இவருடைய தீர்ப்புகளை, இவருடைய நடவடிக்கைகள்லாம் தொகுத்து கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு நினைஞ்சிருக்காரு, புகார் அனுப்பியிருக்காரு. அந்த புகார் கூட வாட்ஸ்அப்லாம் கசிஞ்சு எப்படி அந்த புகார் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி அவர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் போட்டார் இவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறதுனால இவர்கிட்ட இந்த வழக்கை இவர் எடுத்திருக்கக்கூடாது. முதல்ல இவர் நம்ம ஒரு பக்க சார்பாக நினைக்கிறாங்கும் போது இவருக்கு அந்த வழக்கை ஒதுக்கி இருக்கக்கூடாது. முதல் விஷயம். சரி, ஒதுக்கிட்டாங்க. கேஸ் என்னன்னு கேட்டால், அந்த ராம் ரவிக்குமாருங்கிற ஒரு ஆள், நான் இந்த இடத்துல தீபம் ஏற்றினேன், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாரு. இது ஒரு தலை போகிற ஒரு கேஸு கிடையாது. எனக்குதா தீபம் ஏற்றுறேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வழக்கை 1 மாதத்துக்கு முந்தையோ 2 மாதத்துக்கு முந்தையோ போட்டு அதுக்கு தேவையான 2 தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து அப்படி தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாளைக்கு தீர்ப்பு ஏற்றுறதுக்கு இன்னைக்கு வழக்கு வருது, இன்னைக்கே அது விசாரணைக்கு எடுத்து தீர்ப்பு அளிக்குதல் என்பது நீதிமன்றத்தில் வரலாற்றில் கிடையாது. எந்த ஒரு வழக்கு போட்டாலும் அதர் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இதில் பலர் சம்மந்தப்படுறாங்க. ஒன்று கோவில் நிர்வாகம், 2வது அரசாங்கம், என்ன 3வது காவல்துறை, 4வது தர்காங்கிற அந்த பார்ட்டி. இது 5 பார்ட்டி இதில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பார்ட்டி வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால், அந்த 5 பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க விளக்கத்தை கேட்டு அவங்களுடைய வாதங்களை விசாரித்து அதுக்கு பிறகுதான் இதுக்கு தீர்ப்பு அளிக்கப்படும். இவர் இப்போ எனக்கு ஏற்றணும்னு போடுறாரு. அவங்க சொந்தமான இடம் கிடையாது. ஏற்றணும்னு கேட்குறது அவருக்கு சொந்தமான இடமும் கிடையாது, கோயிலுக்கு சொந்தமான இடமும் கிடையாது. நான் ஏற்றணும்னு கேட்ட உடனே நீ யாருப்பா ஏற்றுறதுக்குன்னு கேட்காம என்ன செய்கிறாரு, இவர் அனுமதி கொடுக்குறாரு. இது எல்லாமே சட்டப்படியானது கிடையாது. இவர் செஞ்ச எதுவுமே தர்காவுக்கு நோட்டீஸ் அனுப்புனியா? இல்லை. போலீஸுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்களே, என்ன செய்கிறது, உங்களுடைய பதிலை சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யணும், போலீஸுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இதுக்கெல்லாம் நல்ல டைம் எடுக்கணும். அதனால் நீ இன்னைக்கு கொண்டாந்து போட்டிருக்கிற, இப்போ முடியாது, சாவகாசமாக தான் விசாரிப்போம்னு சொல்லி எல்லா தரப்புக்கும் விசாரித்து நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு பிறகு தான் இந்த வழக்கை நெஞ்சிருக்கன்னு தீர்ப்பளிக்கணும். அது 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் கூட எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் கேட்டவுடனே தீர்ப்பளிக்கிறார். அது முதல் தப்பு. 2வது எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கு பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு உரிமை கொண்டாடி கேஸ் போட முடியும். அப்போ கோயிலுங்கிறது அதுக்குன்னு ஒரு நிர்வாகிகள் போல அறங்காவலர்கள் இருப்பாங்க. அந்த தீபம் ஏற்றுறது கோயிலுடைய வேலை. அது ஒவ்வொரு பொதுமக்களும் போய் செய்கிற ஒரு வேலையில் பொதுமக்கள் போய் வழிபடலாம்.
அந்த தீபத்தை ஏத்துறதுங்கிறது அது நிர்வாக சம்பந்தப்பட்டது. தீபத்தை கும்பிடுறது வழிபாட்டில் சம்பந்தப்பட்டது. கும்பிடுறதுக்கு என்ன அனுமதிங்கன்னு என்ன செய்யலாம், யார் வேண்டாலும் கேட்கலாம். என்னை தீபத்தை ஏத்துறாங்க, நான் அதை பார்க்கணும், என்னை உள்ள விடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வழக்கு போடலாம், ஒவ்வொரு பக்தரும் போடலாம். அந்த தீபம் ஏத்துதல் என்பது நிர்வாகம், அது ஒரு நிர்வாக சம்பந்தமான ஒரு செயல். நிர்வாக சம்பந்தமான செயலை வந்து நிர்வாகிகள் தான் அதை கேட்கணும். நீ எப்படி கோயில் நிர்வாகத்தில் உள்ள இடத்துல போய் தீபம் ஏற்ற நீ யார், நீ ட்ரஸ்டியா, அதுக்கு தலைவரா, அது அவங்களப்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லி இதை தள்ளுபடி பண்ணணும். அப்போ கோயில் தான் நிர்வாகம். அந்த தீபம் ஏற்றுற வேலையை யாருடைய வேலைன்னு கேட்டால் கோயிலுடைய வேலை. முருகன் கோயில் இருக்குல்ல, அந்த சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ அவங்க கேட்காம இவர் வழிபடுறதுல உள்ள ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, நாம் போய் ஏற்றணும்னு கேட்குறாரு. இது எந்த ஒரு சட்டத்தின்படியுமே இது ஏற்கத்தக்கது கிடையாது. மூணாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது ஏற்கனவே அந்த தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்து இப்போதைக்கு தடுக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட ஒரு பொதுநல வழக்குன்ற அடிப்படையில் கேஸ் போடலாம். அதுவும் நான் ஏற்றுன்னு கேட்கக்கூடாது, அந்த கோவில் நிர்வாகம் ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்கணும், அப்படிதான் உத்தரவு கேட்கலாம் அப்படி இருந்தா. ஆனால் இவர் கேட்டது என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் ஏற்றப்படாத, கோவிலுக்கு சொந்தம் இல்லாத, தர்காவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தூண் வச்சிருக்கிறாங்க, எல்லைக்கேல் தூண் என்று சொல்லி. அந்த எல்லைக்கேல் தூண் தான் அதை தீபத்தூண்டு பேர் வச்சுவிட்டாங்க. இப்போ அப்போ பாபர் மசூதி ராமஜென்மபூமின்னு பேர் மாற்றினாங்கல்ல, அவர் மாதிரி தான் பிரச்சனை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த தூணுக்கு தீபத்தூண்டு பேர் வச்சு விட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் போய் கேட்குறாரு. ஆனால் ஏற்கனவே தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த சுப்பிரமணிய சாமி கோயில் தலைக்கு நேர உச்சி பிள்ளையார் இருப்பார். அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தீபம் ஏற்றுற மண்டபமே தனியாக இருக்குது. அதில் தான் போன வருஷம் ஏற்றுனாங்க, அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றுனாங்க, பல வருஷங்களாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செயலுக்கு எந்த ஒரு குந்தகமும் வரல, அது நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் ஏற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில அப்படி ஒன்று ஏற்றுற ஏற்பாடு கோவில் நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் இங்கன்னு ஒன்று நான் ஏற்றுவேன்னு அவர் கேட்டார்னு சொன்னால் இது ஏட்டுக்கு போட்டியாக கேட்குறாருங்கிற அடிப்படையிலையும் தள்ளி இருக்கணும். நீ போய் ஏற்றுன்னு சொல்லி அவருக்கு உத்தரவு விடுற, யாருக்கு, அந்த கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத ராம் ரவிக்குமாருங்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீ போய் ஏற்றிக்கேங்கிறார். அப்போ ஏற்றிக்கேன்னு சொன்னது மட்டும் அவர் செய்யலை, சட்டமீறல். அந்த நீதிமன்ற பாதுகாப்பு கொண்டு ஒரு துணை இராணுவ படை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அது நீதிமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, நீதிமன்றத்துக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைனா அந்த நீதிபதிகள் அந்த படைக்கு உத்தரவு போடுவாங்க, அவனை பிடிச்சி கட்டி போடு, செய், அடி அப்படிங்கிற உத்தரவு போடுவாங்க. அந்த வளாகத்துக்குள்ள, நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உள்ள ஒரு ஃபோர்ஸை வந்து இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்க போலீஸ் தடுக்கிறாங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு போங்கிறார். கூட்டிகிட்டு போன்னு சொல்லும் போதே அந்த படையெல்லாம் வெளியில் நிற்கிது, கோர்ட்டுக்கு வெளியே. அப்போ இது பேசி வைக்கப்பட்ட தீர்ப்பு. இது இவர் உத்தரவு போட்டு எல்லாம் ரெடி ஆகி அந்த உத்தரவு சென்றடைந்து வெளியேறுவதற்கு 1 மணி நேரம் ஆகும். இவர் உத்தரவு போடும்போது வாசல் ரெடியாக நிற்கிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போன்னு சொல்லி. அப்போ அபிஷியலாக அறிவிப்பு செய்வதற்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் சொல்லுவேன், நீ ரெடியாக இருந்துக்க, நான் உத்தரவு போட்டேன்னு கூட்டிகிட்டு போன்ற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காட்சி அமைந்திருந்தது. வெளியே வந்து நிற்கிறாங்க ரெடியாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி. இவர் கூட்டிகிட்டு வர போகிறார். போலீஸ் தடுத்தவொடனே இவங்களை வச்சு இவங்களுடைய பாதுகாப்போட போய் அவங்க ஏற்றுறதுக்கு போலீஸ் எல்லாம் மீறி, அது அரசாங்கத்தினுடைய செட்டப்பெல்லாம் மீறி இன்னொரு அரசாங்கம் நடத்துகிற மாதிரியான ஒரு செட்டப்பில் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறார். ஆனால் போலீஸார் நினைஞ்சிட்டாங்கன்னா 140 தடை இருக்குது, எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, நீ வரக்கூடாதுன்றவுடனே அது சட்ட ரீதியாக அவங்களை எச்சரிச்சுன்னு அவங்க பயந்து போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி செய்வது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம், இதெல்லாம் தாண்டி, வழிபாட்டு விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், மாநில அரசுக்கு வந்து சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறது அரசாங்கத்தில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் எடுக்கிறார். நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்க முடியாது. ஒரு இடத்துல என்னுடைய இடத்த ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான்னு வைங்களேன், இவர் இந்த இராணுவப்படை அனுப்பி இடித்து தள்ளிட்டுவான்னு சொல்லுவாரா? இவர் ஆர்டர் தான் போட முடியும். எல்லாத்துக்கும் அனுப்பலாமல் இதுக்கு அனுப்பின மாதிரி ஒரு கேஸ் போடுறோம், என் இடத்துல ஆக்கிரமிச்சிட்டு வெளியேற மாட்டேங்கிறான்னு நான் கேஸ் போடுறேன். அப்போ இவர் என்ன செய்வார், அந்த இராணுவ படையை சொல்லி நீங்கள் எல்லாருமா போய் அதை இடித்து கொடுத்துட்டு கையில் சாவி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவார். அதை இவர் ஆர்டர் அரசாங்கத்துக்கு தான் ஆர்டர் போடணும், போலீஸுக்கு ஆர்டர் போடலாமே தவிர இவர் இந்த அது சம்மந்தமில்லாத ஒருத்தங்களை போய் நீ போலீஸுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக நீ போய் நடவடிக்கை எடுன்னு சொல்லுவது வந்து எந்த ஒரு தர்ம நியாயத்திலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. இது மாநில சுயாட்சிக்கே ஒரு பங்கு வளைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு விஷயம். ஆனால் போலீஸார் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அவருடைய கட்டளையை கட்டுப்படலை, முடியாது, ஏற்ற முடியாதுன்ட்டாங்க. நீதிபதி தீர்ப்பளித்தால
ஏன்னு கேட்டால் என்னதான் தீர்ப்பளிச்சான இந்த தீர்ப்புக்கு மேலே இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. சட்டம் ஒழுங்குங்கிறது தான் முதலிடம் கொடுக்கணும். சட்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இது சட்டம் பார்த்து அவனை அடிச்சு தள்ளணும்னா 10 பேர் செத்துருவான்னு இருக்குன்னு வைங்களேன். போலீஸார் இறங்கி போய் பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாள் அவகாசம் கொடுத்து அந்த லான் ஆர்டரை பாதுகாக்கிறது தான் முக்கியமான வேலை. சட்டத்தை காப்பாற்றுற 2வது வேலை தான் எப்போதுமே. சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு 2 சமூகம் அடிச்சுட்டு ரத்த கிளறி ஓடும்னு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல ஒன்று காரியம் செய்ய நீதிமன்றம் சொல்லுதுன்னா அதை செய்ய மாட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுற அதிகாரம் இருக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இது வந்து இன்னொருத்தனுடைய இடத்துல ஏற்ற சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த தர்காவுக்கு ஆதரவாக அவன் ஒரு 500 பேர் திரட்டிட்டு வந்தான்னு வைங்க, இங்கிட்ட ஒரு 500 பேர் இருந்தான்னு வைங்க, ரத்த கலையில் தானே அது அதோடு நிற்காது. பரவாயில்ல பற்றிக்கிட்டு கூட எரியுமே. அப்போ இதெல்லாம் போலீஸார் பார்ப்பாங்கல்ல. அப்படிங்கிறதுனால கோர்ட்டே உத்தரவு போட்டாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க தடுக்கலாம். நீதிமன்ற அவங்களுக்கு அது போட முடியாது. காரணம் தான் கேட்கலாம், ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ஒரு பதில சொல்லுவாங்க. அது முடிஞ்சு போச்சு. நீதிமன்ற அவமதிப்புன்னு என்ன, நீதிமன்றத்தை மீறணும்னு மீறினா தான் நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்ற கட்டளை நிறைவேற்றும் பொழுது அதை விட பாரதூரமான மக்களுடைய உயிர் உடைமைக்கு பாதிப்பு கலவரம் ஏற்படும் என்று இருந்தால் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த போலீஸை இருக்குது. அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுறது அதுக்காகத்தான். அப்போ அந்த வேலையை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருச்சு எத்தனை தலை உருண்டாலும் உருண்டுட்டேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அதனால போலீஸார் என்ன செய்யலைன்னா நீதிமன்றத்தை மீறுறதுக்காக அவங்க போகலை, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும். அந்த ரீசன் வந்துருச்சுன்னா தீர்ப்பு ஓரமாக போயிடும். நீதிமன்றம் ஏன் ஏற்றலைன்னு ஒரு கேள்வி கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுனால ஏற்றலை முடிஞ்சு வச்சுக்கதை நாங்கள் அனுமதிக்கலன்றுவாங்க. அது நீதிமன்ற அவமதிப்புலாம் இது வரவும் செய்யாது. அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. முடிஞ்சவொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு ஏற்றலைன்னா 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருங்கிறாரு. அவர் நோட்டீஸ் அனுப்பி 30 நாள் டைம் கொடுத்தாங்க, அதையும் கொடுக்க முடியும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு போட முடியாது. விளக்கம் தான் கேட்கணும், ஏன் என் உத்தரவை நீங்கள் செயல்படுத்தலேண்டு. 6க்கு ஏற்றவில்லை என்றால் 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவேன்னு என்ன செய்கிறாரு, அடுத்த ஒன்று சொல்கிறாரு. இதுவும் ஒரு சட்டப்படியாக நடக்கலை. அதுக்கடுத்து அதோட விடாமல் அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மறுபடியும் உத்தரவு போடுறார். 144 தடையை நான் வந்து ரத்து செய்கிறேங்கிறார். 144 என்பது சட்டம் ஒழுங்குக்காக போடக்கூடிய ஒரு உத்தரவு அரசாங்கம் போடும். இவர் ரத்து செய்ய முடியாது. ஆனாலும் அந்த நீதிமன்றத்துக்கு என்ன தீர்ப்பு அளிக்கலாங்கிறத வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா 144 உத்தரவு தடையை நீக்கிட்டேன் இன்னைக்கு போங்கிறார். அது 144 சொன்னால் யாரையும் தடுக்க முடியாது போலீஸுக்கு. போலீஸ் வந்து போகிற வர மக்களை 10 பேர் கூட்டம் சேருவதை தடுப்பதற்கு இந்த 144 தேவை. 144 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவங்களும் 10 பேர் 20 பேர் சேர்ந்து போவாங்க, அதை தடுக்க முடியாது. அப்போ 144 நான் ரத்து செய்கிறேன்றது எதுக்குன்னு கேட்டால் இப்போ நீங்கள் 10 பேர் போங்க, 144 இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்று விளங்கலை. 144 என்பதை வந்து 100 தடவை போடலாம். நேற்று ஒன்று ரன்சிக்கு 144 போட்டாங்க, ரத்து பண்ணிட்டேன், இன்னைக்கு போடுவான். 10 நிமிஷம் ரத்து பண்ணால் 10 நிமிஷம் மரம் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ சட்டம் ஒழுங்கு வந்துருச்சு, இப்போ 10 பேர் திரண்டாங்க, இப்போ எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னு ரத்து செய்கிறேங்கிறான். அவங்க நினைச்சிட்டாங்க மறு 144 போட்டாங்க. இவர் ரத்து செஞ்சவொன்னே எல்லாம் ஃபினிஷ்னு நினைக்கிறார். அதுக்கு மேலே நம்ம தான் மேலே எல்லாத்துக்கும் மேலே நினைக்கிறாரு. அதுக்கு மேலே ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, இவர் ரத்து செய்ய அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு 144 போடுற அதிகாரம் போலீஸுக்கு இருக்குதுல்ல. 100 தடவை கூட போடுவாங்களே. ஏன் போடுவாங்கன்னா அங்கே ப்ராப்ளம் வரும்னா போடுவாங்க. ப்ராப்ளம் வராட்டாலும் வரும்னு சொல்ல முடியும்ல போலீஸுக்கு. இந்த இடத்துல ப்ராப்ளம் வருங்கிறதுனால மறுபடியும் 144 போட்டோம், ரத்து பண்ணிட்டேன் பாரு, நீ ரத்து பண்ணிட்ட, மறுபடியும் அந்த பிரச்சனை வச்சு மரம் போட்டேம்பாங்க. அப்போ 2வது 144 போட்டு ஏற்ற விடலை. அதே நேரத்தில் அந்த கோவில் நிர்வாகம் அழகான முறையில் போய் அவங்க நினைச்சிட்டாங்க, வழக்கமாக எந்த இடத்துல ஏற்றுவாங்களோ 100 வருஷமாக அந்த இடத்துல ஏற்றிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதில் வந்து நீதிமன்றத்தினுடைய இது மீறுறது என்றதை வச்சுக்கிட்டீங்கன்னா சாமிநாதன் தான் மீறி இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கு இதே நீதிமன்றத்தில் போடப்பட்டு 2 நீதிபதிகள் சொல்லி அங்கே ஏற்றக்கூடாது, அதுக்குரிய ஆவணம் என்ன ஆதாரம் என்னென்னலாம் கேட்டு அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லைன்ற உடனே அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ண ஒரு விஷயம். அந்த தீர்ப்புக்கு மதிப்பு இல்லாமல் இவர் என்ன செய்கிறார், புது தீர்ப்பை ஒன்று உண்டாக்குறாரு. அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. இது என்னன்னு கேட்டால் இது வந்து அந்த பாபர் அப்படி சொல்லவும் செஞ்சாங்க. அந்த இந்துத்துவ ஆட்கள் வந்து இது அயோத்தியுடைய மாதிரி இதை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, அயோத்தி மாதிரி இதை ஆக்குவோங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல தீபத்தை ஏற்றுறது, ஏற்றின காரணத்தினால் அது எங்களுக்கு சொந்தம்னு 2வது சொல்வது, 3வது வந்து அது உள்ளுக்கு கொண்டே ஒரு சிலையை கொண்டே வைப்பது, சிலையை வச்சதுனால வழிபட போவோங்கிறது. கடைசியில் இந்த இது வந்து இந்த சிக்கந்தர் வந்து அவர் வந்து முருகன் கோயிலை இடத்தை ஆக்கிரமித்து தான்
அவருக்கு தர்கா கட்டிக்கிட்டாரு, அது செத்து போனவரை தர்கா கட்டிக்கிட்டாருமாங்க. அவருடைய தர்கா வந்து அவர் எங்கள் இடத்த ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்கிறாங்க, அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், அதை தள்ளுன்னுமாங்க. கடைசியில் பாபர் மசூதி மாதிரி இஷ்யூவை கொண்டு வருவாங்க. அதுக்கு நீதிபதி என்ன செய்வார்? அது ஒரு நீதிபதி அமைச்சர் தான் பாரு. இப்போ நிறைய நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அந்த வழிமுறைக்கு தான் இதை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் ஒட்டுமொத்த இந்து மக்களால் வெறுக்கப்படுறவங்களா ஆயிட்டாங்க. இவங்க நினைச்சாங்க இதை வச்சு அப்படி இதுக்கு கொளுத்தி விட்டு என்ன முருகன் அப்படி நினைக்கிறாங்க இவங்க. அப்படி இங்கே வேவாது, நியாயம்னு தான் பார்ப்பாங்க. முருகன் பேர சொன்னோன்னா எந்த அநியாயம் பண்ணாலும் ஏற்றுக்கிறக்கூடிய மக்களாக தமிழகத்தில் உள்ள இந்து சமுதாய மக்கள் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இவங்க அந்த தீபம் ஏற்ற போன ஆட்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதில்ல, அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்கெல்லாம் யாருன்னா எல்லாம் வெளியூர்காரனா இருக்கான். வெளியூர்காரன் அங்கேருந்து வந்திருக்கானே தவிர அதே நேரத்தில் கூட்டம் நிறைய கூடியிருக்கிறாங்க வழக்கமாக ஏற்றுற தீபத்தை பார்க்கறதுக்கு. இவங்களுக்கு ஆதரவாக வரல, வழக்கமாக ஏற்றுவாங்கல்ல மேலே உச்சி பிள்ளையார்ல, அதை பார்க்கறதுக்காக தீபத்தை பார்த்து அரோகரான்னு சொல்லி அது அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. அது தீபம் ஏற்றுறத பார்க்கறதுக்கு அது ஒரு அவங்களுடைய ஒரு வணக்க முறை. அதுக்கு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் இதுக்கு ஆதரவு வந்திருக்காங்கன்னு. அப்போ கைது பண்ணும்போது எல்லாம் கைதட்டி வரவேற்கிறாங்க. இவங்க அள்ளிட்டு போகும்போது இருந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? சரியான வேலை செஞ்சீங்க, ஒழுங்கா நடந்திருக்கிற காரியத்தை கெடுக்கிறாங்கன்ற உடனே அப்போ இந்து மக்களை இதை வச்சு வென்றெடுக்க நினைச்சாங்க. இந்து மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை எல்லாம் அப்படி இறைவன் ஆக்கிட்டான். அவங்க அதில் ஜெயிக்க முடியலை. ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நேற்றைய தினம் வந்து ஒரு பந்த் அறிவிச்சாங்க. திருப்பரங்குன்றத்தில் எல்லா கடையும் அடைக்கணும், இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு, தீபம் ஏற்றுறதுக்கு தடையா, எங்கள் இடத்துல நாங்கள் தீபம் ஏற்ற தடையான்ற மாதிரி டைலாக்லாம் விட்டு எல்லாம் கடை அடைப்பு செய்யுங்கன்னாங்க. ஒருத்தன் கூட கடை அடைக்கல. தோல்வி. அவை ஒருத்தரவை கெஞ்சுறாங்க, கும்பிடுறாங்க, எப்படியாவது நீங்கள் முருகனுக்காக கடை அடைங்க, முருகனுக்கு கடை அடைங்கன்னு. போட வேலையை பார்த்துன்னு நினைச்சாங்க, மக்கள்லாம் விரட்டி விட்டாங்க. அப்போன்னா என்ன அர்த்தம்னா, நீ திருப்பரங்குன்றத்திலே உனக்கு வந்து மக்கள் ஆதரிக்கலை, மற்றவங்க எப்படி ஆதரிப்பாங்க? ஒரு விஷயம் பாதிக்கிறாங்க லோக்கலில் உள்ளவங்க தான் முதல் பாதிக்கும். அவனுக்கு தான் அந்த உணர்வு வரும். நம்ம இடத்துல ஏற்றலைங்கிற உணர்வு நாடுபுறம் வர்றதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட ஊருக்கு தான் முதல்ல வரும். திருப்பரங்குன்றத்தில் உள்ள எந்த ஒரு இந்துக்களுமே இதை ஏற்றுக்கல. இதெல்லாம் வெளியூர்லேருந்து இறக்கி விடப்பட்ட கூட்டம். நயினார் நாகேந்திரன்லேருந்து ராஜாவெல்லாம் யார் திருப்பரங்குன்றத்துக்காரரா? அண்ணாமலையெல்லாம் வெளியூர்லேருந்து இறக்கப்பட்ட ஆளுங்க. இவர்கள் எப்படி இறக்கப்பட்டவர்களோ கூட கூட்டிகிட்டு வந்தவங்கள திருப்பூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, இப்படி பல ஊர்லேருந்து 10 பேராக கூட்டி கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க. அதனால எல்லாம் வெளியூர் ஆளுக்கு தான் அதை கலவரம் பண்ணணும்னு உருவாக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த ஒரு கூட்டம். இதுக்குன்னு திரண்ட கூட்டம் இல்லை. இந்த கலவரம் பண்ணுறதுக்குன்னே ஊருக்கு 10 பேர் உண்டாக்கி வச்சுருக்காங்கல்ல, அவங்களை கொண்டாந்து அழைச்சிக்கிட்டு வந்து இதை செஞ்சுருக்கிறாங்களே தவிர இதில் வந்து இந்து மக்கள்லாம் வெறுக்கக்கூடிய வகையில் ஏன்டா அண்ணன் தாய் உள்ளே பழகுறோம், எங்கள் ஏண்டை போட்டு குழப்பம் பண்ணுறேன்னு எல்லாம் திட்டினாங்க. அதனால இவங்க வந்து அதில் ஜெயிக்கல, நினச்சது வேற மாதிரி செஞ்சாங்க. இதை வச்சு என்ன செய்யலாம், இந்துக்களை ரெண்டில் எது நடந்தாலும் அவங்க லாபம் ஆக்கிடுவாங்க. என்னென்னு கேட்டால், தீபத்தை அனுமதிச்சுட்டாங்க வைங்க, முஸ்லீம் ஓட்டெலாம் ஸ்டாலின் கிடைக்காது, அப்படி திருப்பிடலாம். அவங்க என்ன நினச்சேன்னா எப்படியே ஏற்றிட்டோம்னு சொன்னால் அப்போ தர்காவுடைய இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு வரும், முஸ்லீம்கள்கிட்ட கோபம் வரும், ஸ்டாலினுக்கு எதிராக திரும்புவாங்க. அப்படி வந்தாலும் நமக்கு வெற்றி தான். அது முஸ்லீம்கள் அவனுக்கு ஓட்டு போடலைன்னா இவங்க ஜெயிச்சிடலாம்ல, இப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்தாங்க. அப்படி மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்துக்களை திரட்டுவோம், ரெண்டு லாபமாக இருக்கும் நினைச்சது. ரெண்டையுமே புசுவானமாகிட்டாரு ஸ்டாலின். நினைச்சாரு அடி தள்ளிட்டு இப்போ நினைச்சிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நீதிபதிக்கு எதிராக வந்து கடுமையான வாசகங்களை எல்லாம் பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நேற்று முற்றுகை, ஹைகோர்ட்டு முற்றுகை. ஒரு நீதிபதிக்கு எதிராக ஹைகோர்ட்டு முற்றுகைக்கும் போது அவர் வெக்கம் வரணுமா இல்லையா? நம்ம செஞ்ச வேலை இவ்வளோ நம்ம பெரிய சாதனை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒட்டுமொத்த மக்கள்லாம் வெறுக்கிறாங்கங்கிற அளவுக்கு நேற்று உள்ள அந்த நிலைமை இருந்துச்சு. யாராலையும் கணிக்க முடியாது. என்னன்னு பார்ப்போம், பொறுத்து வந்து பார்க்க வேண்டியதான்.